அல்லேலூயா. இன்னைக்கு குருத்தோலை நாயன் தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்திக்கவும் தன்னுடைய சிலுவைக்கு போடுவதற்கு முன்பாக அவர் பிடிப்பதற்கு முன்பாக ஒரு திசை ஜனங்களை சந்திக்க வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சியா இருந்தது. அதனால ஜனங்களை சந்திக்கும்படி அவர் தன் சீஷர்களோடு கூட அவர் இயேசு பட்டணத்துக்கு போகிறதை நம்மளால் இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்க போகிறோம். லூக்கா புஸ்தகம் 12:32 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பயப்படாதே பயப்படாதே சிறுமந்தை சிறுமந்தை உங்களுக்கு ராஜ்யத்தை உங்களுக்கு பிதா இருக்கிறார். வசனம் அழகா சொல்லுது பாருங்களா. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா இருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியில வராவிட்டால், தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுக்காவிட்டால் இன்னைக்கு என்னல நமக்கு ஜெயம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு என்னல ஜெயம் கிடையாது, வெற்றி கிடையாது. இயேசு அதற்காகவே என்ன பண்ணார்? ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதற்காகவே அவர் அழைக்கப்பட்டார். அதற்காகவே பிதாவாகிய தேவன் பூமிக்கு அவரை அனுப்பி வைத்தார். அதனால்தான் சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே. சொல்றாரு பாருங்க, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா எப்படி இருக்காரு? ஆளுகையை கொடுக்க, உன்னை உயர்த்த தன்னையே சிலுவையில் கொடுக்கிறாரா? நீ ஆளுகை செய்து ஆசீர்வாதத்துல சிகித்து சுகமாக இருக்கும்படி உனக்காக எனக்காக கர்த்தர் பண்றாரா? சிலுவையிலே பிரியமாய் தன்னை ஏற்படுகிறாரா? அல்லேலூயா. இயேசு அதற்கு தான் அவர் வருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் அதுக்கு தான் வந்தார். உன்னை எண்ணி வாழ வைப்பதற்கு, உன்னை எண்ணி உயர்த்துவதற்கு தான் தெய்வம் இந்த பூமியில வந்தார் என்று வேதம் சொல்லுது. 33 சொல்ற பாருங்க, உங்களுக்கு உள்ளவைகளை பிச்சை கொடுங்க. இதுதான் தேவ அன்பு. பிச்சை கொடுங்கள். உங்களுக்கு உள்ளதை என்ன சொல்றாரு? பிச்சை. இதுதான் தேவனுடைய அன்பை நான் வெளிப்படுத்துவது. இதுதான் கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பது. உங்கள் உள்ளதை விட்டு என்ன பண்ணுங்க? பிச்சை கொடுக்கிறதுல எப்படி இருக்கணுமா? முதன்மையா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தினாலே பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பண பைகளையும், பழமையாய் போகாத பண பைகளையும், குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய மரண வாழ்க்கையில தன்னை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தெல்லாம் நம் மீது சுமக்க எத்தனை பண்ணி கொண்டிருக்கிற இந்த வேலையில அவர் சொல்லுகிற வார்த்தை எவ்வளவா இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 22, 26, 30 இருந்து சொல்றார். 26, 30 வரையிலும் அவர் இப்படி சொல்றார். சங்கீதம் 18 இது 22 26 வாசிக்க, சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்படைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதய மகிழும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை தேடுகிறவர்கள் யாரை தான் துதிப்பாங்க? ஆண்டவரை தான் துதிப்பாங்க. ஆண்டவரை தான் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. வேற எதுவும் அவர்களுக்கு தெரியாது, காதுல விழாது. ஏன்னா தேவன் எனக்கு வேண்டும், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில மறிக்க வேண்டும், அவருடைய பிள்ளையாய் நான் மகிழ வேண்டும், அவருடைய குமார்த்தி குமாரராய் இந்த பூமியில நான் வாழ வேண்டும் என்கிற அந்த ஏக்கம் ஒருவருக்குள்ளே வந்துவிட்டால் இந்த உலகத்துடைய சத்தம் அந்த காதுல கேட்காது. இந்த உலகத்துடைய காரியம் அவங்க இருதயத்தில் பதியாது. அவர் நோக்கம் கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை தேடுவது.
கர்த்தர் நாமத்தை மாத்திரம் நாம் உச்சரித்து அவரை துதித்துக் கொண்டு வாழ்வது. அடுத்த வசனம் படி சொல்லுங்க பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. பூமியுடைய எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். திரும்ப ஜாதிகளுடைய சந்ததி எல்லாம் ஆண்டவருடைய அற்புதங்களை, அவருடைய சிலுவை மரணம், அவர் சிந்தின ரத்தம், ஒரு தியாகத்தை நினைத்து ஜனங்கள் எங்க வருவாங்க? தேவ ஆலயத்துக்கு வருவாங்க. இது கடைசி காலம். இது கடைசி காலமா இருக்கிறது. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும். எல்லா ஜனங்களுடைய பாவ மன்னிப்புங்கிற அறிக்கை செய்ய வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. எனது கடைசி காலம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. எல்லாரும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அவர் சிலுவையிலே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும்? எல்லாரும் மனம் திரும்பி குணப்பட்டு எல்லாரும் தேவாலயத்தில் வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தமா இருக்கிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ராஜ்யம் கர்த்தருடையது. ராஜ்யம் கர்த்தருடையது. இந்த உலகம் கர்த்தருடையது. இந்த உலகத்தில் மனிதர்கள் கர்த்தருடையவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் கர்த்தருடையது. அவரே ராஜ்யத்தை ஆளுகிறவர். ஜாதிகளை ஆளுகிறவர், ராஜ்யத்தை ஆளுகிறவர், மனிதனை ஆளுகிறவர், ராஜாக்களை ஆளுகிறவர், பிரபுக்களை ஆளுகிறவர் அவர்தான். அவரை இல்லாமல் இந்த பூமியில ஒன்றும் இல்லை. வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 29 சொல்லுங்க பாருங்க. பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவர் முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. காக்கக்கூடாதே. என் ஆத்மா அழிந்து போக நான் காக்க முடியுமா? என் ஆத்மாவுக்கு நான் சொந்தமா? என் ஆத்மாவுக்கு யார் சொந்தம்? கர்த்தர் சொந்தம். அவர்தான் என் ஆத்மா அழியாதபடி, நம்ம அங்கு இங்கும் அழியாதபடி, அங்கு இங்கும் என் சிந்தையை செதறாதபடி என் கண்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை, வழியை நோக்கி கொண்டிருக்கிறது. அவர்தான் நம்ம ஆத்மாவுக்கு சொந்தக்காரர், நம்ம ஆத்மாவுக்கு மனவாளர், நம்ம ஆத்மாவுக்கு அடிக்கல் நாட்டினவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த ஆத்மாவையும் நம்ம காத்துக்கொள்ள முடியுமா? ஒரு நாளும் காத்துக்கொள்ள முடியாது. அது கர்த்தர் தான் காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அது தெய்வம் தான் அதை காத்துக்கொள்ள முடியும். நம்ம ஆத்மாவுக்கு நாம் அதிகாரியா? இல்ல. அதான் தாவீது சொல்றேன், ஆத்மாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அப்ப ஆத்மாவுக்கு கட்டளை எழுதுறான். அல்லேலூயா. யாக்கோபு தன் மனைவியை பார்த்து சொன்னான். அவ அழுதா, என் சகோதரிக்கு குழந்தை இருக்கிறது, எனக்கு குழந்தை என்ன, எனக்கு குழந்தை கொடும் என்று அவ அழுத பொழுது யாக்கோபு சொன்னா, குழந்தை கொடுப்பவர் யாரு? அந்த என் மேல நீ கோச்சிக்கிற. நானா குழந்தை கொடுக்க முடியும்? நானா கற்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறேன்? அவர் தான் கற்பத்தை திறக்கிறவரும் குழந்தை கொடுக்கிறவரும். நீ மன்னிட்டு ஜெபம் பண்ணு என்று சொன்னா, எல்லாம் கொடுப்பவர் யார் தான்? மனுஷன் கிடையாது. மனுஷங்களும் கோபித்துக்கிறதுல ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் மேலதான் நம்ம கோச்சிக்கணும். அல்லேலூயா. யாக்கோபு திட்டமா சொல்றான் பாருங்க, நானா உனக்கு பிள்ளையை கொடுக்க முடியும்? கர்த்தர் தானே உனக்கு கொடுக்க முடியும். ராகேல் அழுது தன் கணவனிடத்திலே கெஞ்சுகிறான். அவர் கற்பத்தை அடைத்து வைத்திருக்க நான் என்னால் பிள்ளை கொடுக்க முடியுமோ?
எந்த அளவுக்கு யாக்கோபு தேவனுடைய பார்வையில் நம்மை காட்டுகிறான். நம்ம ஆத்மாவுக்கு நம்ம சொந்தமா? நம்ம சரீரத்துக்கு நம்ம சொந்தமா? நம்ம வாழ்நாளுக்கு நம்ம சொந்தமா? இல்லை. எல்லாம் யார்தான் சொந்தம்? கர்த்தர் தான் சொந்தம். அந்த 29 அதான் சொல்லுது, ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்க கூடாதே. ஆத்மா அழிந்து போகாதபடி, நான் மாண்டு போகாதபடி, நான் செத்து போகாதபடி என் ஆத்மாவை காக்கிறவர் கர்த்தர். என் வழியை காக்கிறவர் கர்த்தர். என்னை உத்தமத்தில் நடக்க பண்ணுகிறவர் கர்த்தர். என் கால் இடராதபடி என்னை நேராய் நடத்துகிறவர் கர்த்தர். இதுதான் வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. 30 என்ன சொல்றாரு? 30 ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இதுதான் கர்த்தரை நோக்குற சந்ததி. ஆண்டவரை நோக்கி ஆண்டவருக்கு பயந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற சந்ததி. யோசேப்புக்கு பயங்கரமான பிரச்சனை வந்தது. அவன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனானா, இல்ல குடும்பத்தை விட்டு பின்வாங்கி போனானா, இல்ல தன் சகோதரர்கள் தனக்கு பழி சுமத்தினார்கள், என்னை அடித்தார்கள், குழியிலே தள்ளினார்கள், என்னை புற தேசத்து ராஜா கிட்ட விற்று போட்டாங்க, அங்கே நான் பலவிதமான கஷ்டத்தை அடைந்தேன், ஜெயிலில் இருந்தேன், அங்கே என்னை வாரினால் அடித்தார்கள், நான் அடிமையா இருந்தேன், ஆனாலும் தேவன் என்னை, அவருக்கு நான் உண்மையா இருந்ததுனால என்னை உயர்த்தினார். அதனால தன் அண்ணன்கள் தேடி வரும்பொழுது எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, உனக்கு நான் தானியம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னானா? யோசிப்பு சொன்னானா? ஏன்னா அவன் கர்த்தரை நம்புகிறவன், தேவனுக்கு மாத்திரம் வழிபாடு செய்கிறவன். அவன் கர்த்தர் சொன்னா பாருங்க, என்ன நீங்க குழியில தள்ளிட்டீங்க, என்ன விட்டு போட்டீங்க 20 காசுக்கு. இயேசுநாதர் 30 காசுக்கு விற்கப்பட்டார். யோசேப்பு எத்தனை காசுக்கு விற்கப்பட்டான்? 20 காசுக்கு. என்ன வித்துட்டீங்க, அதனால நீங்க போங்க, இவங்க சிறையில் அடைங்க, இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. தேவனுடைய அன்பை தன் சகோதரிடத்திலே காட்டுகிறான். தேவனுடைய அன்பை தன்னுடைய குடும்பத்திலே காட்டுகிறான். தேவனுடைய அரவணைப்பை, தேவனுடைய உண்மையை தன் குடும்பத்திலே காட்டுகிறான். அவர்களை அரவணைத்தான், அவர்களுக்கு உணவை கொடுத்தான், கோதுமையை கொடுத்தான், அவங்க கொண்டு வந்த பணத்தை, வெள்ளி பணத்தை திரும்பி அவர்களிடத்திலே கொடுத்து விட்டான். இது நட்பை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர் என்பதை காட்டுகிறது. அதனால அந்த கோபத்தை தன் சகோதரி மேல, சகோதரர்கள் மேல காட்டினானா? இல்லை. என்ன பண்ணினா? அவர்களை பராமரித்து வந்தான். இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன். எப்படி வந்தான்? தன்னுடைய சொந்த சகோதரர்களை பராமரித்து வந்தான். அவர்கள் மீது அவன் கோபப்படவில்லை, அவர்கள் மீது எரிச்சப்படவில்லை, அவர்களை பிரிந்து அவன் போகவில்லை. இவர்கள் தான் அவனை விட்டு போட்டார்கள். அவனோ தன் சகோதரர் கூட, தன் தகப்பனோடு, தன் பெரியம்மா சின்னம்மா கூட அவன் சமாதானமா இருந்தான் என்று பைபிள் சொல்லுது. அதான் தேவன் நடத்துகிற வழி. அவன் நடத்துகிற வழியிலே பூச்சி இல்லை, என்ன இல்லை, கழுகும் இல்லை என்று பைபிள் சொல்லுதே. யோசிப்பு நினைச்சிருந்தா தன் 11 சகோதரர்கள் என்ன பண்ணிருக்கலாம்? கொண்டிருக்கலாம். ஏன்னா அவன் அதிபதி, அவன் ஆளுநரா இருந்தான் எகிப்துல. இவன் அவங்கிட்ட பிச்சை கேட்க போறான் சாப்பாட்டுக்கு. கானான் தேசம் அழி வந்துச்சு, பிச்சை கேட்க போகிறான். தன் குடும்பத்தை வெறுத்து விடவில்லை, தன் சகோதர பாசம் அணைத்துக் கொண்டான், மொத்தமிட்டான். எதை காட்டுகிறது? கிறிஸ்துவின் அன்பை காட்டுகிறது, இன்னும் நெருக்கத்தை காட்டுகிறது, இன்னும் அவரோடு தொடர்பு கொள்வதை காட்டுகிறது, இன்னும் இயேசுவோடு தொழுது கொள்கிறதை அந்த பிரசங்கம் காட்டுகிறது. அதனால நீ என்ன வஞ்சகமா என்ன நடத்திட்டீங்க, என்ன வித்து போட்டீங்க, 20 காசுக்கு என்ன வித்து போட்டுட்டீங்க, நான் அடிமைத்தனத்துல இருந்தேன், சோறும் இல்லை எனக்கு, அந்த துண்டு
துணி கொடுக்கப்பட்டது, எனக்கு மேலாக கொடுக்கல, அடிமையா இருந்த எகிப்துல, அதனால என் வஞ்சகத்தை நான் தீர்த்துக்கிறேன்னு சொல்லி தீர்த்துக்கிட்டானா? இல்ல, அவனிடத்த தேவ அன்பு இருந்தது, தேவ பண்பு இருந்தது, தெய்வத்துடைய பரிவு இருந்தது. உண்மையா இயேசுவை கர்த்தரை அவன் தொழுதான். அதனாலதான் தன் சகோதரர்களுக்கு உதவி செய்தான், தன் சகோதரர்களோடு கூட அவன் வாசம் பண்ணினான், அவர்களை பராமரித்து வந்தான் என்று வேதம் தெளிவா சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அன்பை எப்படி நாம் தெரிந்து கொள்வது? எப்படி நாம் அறிந்து கொள்வது? என்ன சொன்னது வசனம் 30 என்ன சொல்லுது? ஒரு சந்ததி தான் அவரை சேவிக்கும், தலைமை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அதை யோசேப்பு, அதை ஈசாக்கு, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. நீங்களும் நானும் இன்னைக்கு அவரை நம்ம புறஜாதியா இருந்தும் ஆண்டவர் என்ன பண்றோம்? நம்ம சேவித்து வருகிறோம், அவரை துதித்து வருகிறோம். நமக்கு இயேசுதான் நம்ம முக்கியம், அவருடைய சத்தியம் முக்கியம், அவருடைய உடன்படிக்கை நமக்கு முக்கியம். வேற எதுவுமே இந்த உலகத்துல நமக்கு முக்கியமா தெரியல. 30:31 என்ன சொல்றாரு? அவர்கள் வந்து அவரை அதான் நாம் அறிவிச்சிருக்கிறோம். நீ வரப்போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதி அறிவிப்பார்கள், அவருடைய நியாயத்தை அளிப்பார்கள், ஆசீர்வாதத்தை அளிப்பார்கள் என்று அவை நாம் அங்க சொல்லிக்கொண்டு பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் தேவனுடைய அன்பு நம்ம என்ன பண்ணாது? பிரிக்காது. நம்ம அன்பு, தேவனுடைய அன்பு ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணாது? பிரிக்காது. வேத வசனம் தெளிவா சொல்லுது. அதனால்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் காயங்கள் பட்டார். அதுதான் தீர்க்கதரிசனம். ஏசா புத்தகம் நம்ம வாசிக்கிறோம். ஏசா புத்தகம் 7:14-15 இப்படி சொல்லுது. ஏசா புத்தகத்துல 14-15 இப்படி சொல்லுது பாருங்க. 7வது அதிகாரம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அழியும் வயது மட்டும் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். அல்லேலூயா. எப்படி வருவார் அந்த பூமியில? சிலுவையை சுமக்க, பாடுகளை சுமக்க, நோய்களை சுமக்க, எல்லாவற்றையும் ஒன்று இணைக்க எப்படி வருவாரா? ஒரு குமாரத்துடைய வயிற்றிலே, ஒரு கன்னிகளுடைய வயிற்றிலே என்ன பண்ணுவாராம்? அவர் பிறப்பாராம். மத்திய சுவிசேஷம் 21:9 இப்படி சொல்லுது. மத்திய சுவிசேஷம் 21:9 எப்படி சொல்லுது? பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஓசன்னா என்று சொல்லி என்ன பண்ணாங்களா? ஆர்ப்பரித்து கர்த்தரை தொழுதார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிலே குற்றம் காணும்படி ஒருவர்கள் வந்தார்கள். குற்றம், எப்படியாவது குற்றத்தை கண்டுபிடித்து இயேசுவை கொலை செய்ய வேண்டும். குற்றத்தை கண்டுபிடிக்க வகை தேடுவார்கள். ஒரு வெள்ளி நாணயத்தை இயேசுவிடம் கொண்டு வந்தாங்க. எப்படியாவது குற்றத்தை கண்டுபிடித்து நான் இவனை கொல்ல வேண்டும், சிறையாக்க வேண்டும், இல்லைனா இவனை அவமதிக்க வேண்டும் என்று ஜனங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு குற்றத்தை, வெள்ளி பணத்தை கொண்டு வந்தாங்க. இயேசு கிட்ட அந்த வெள்ளி பணத்தை கொடுத்தாங்க. இந்த வெள்ளி பணம் யாருடையது? இது முத்திரை யாருடையது என்று கேட்டார்கள். அவர் பார்த்தா எல்லாரும் நரிக்கூட்டமா இருந்தாங்க. இதுல யாருடைய
முத்திரை இருக்கிறது கர்த்தர் கேட்டால் இது ராயனுடைய முத்திரை இருக்கிறது. அப்ப இயேசு சொன்னார், ராயனுக்குள்ளது ராயனுக்கும் தேவனுக்குரியத தேவனுக்கும் கொடுத்து விடுங்கள். இதுதான் நியாயம் என்று சொல்லி கடந்து போயிட்டார். அங்கே வேவு பார்க்க வந்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவன் என்ன பண்ணாங்களா, துதித்தார்கள், ஸ்தோத்திரம் பண்ணினார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். காரணம் என்ன? இயேசு நீதியின்படி செய்கிறவர், நியாயத்தின்படி செய்கிறவர். அதுதான் அவர் நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீது குமாரனுக்கு என்னவா ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆனா ஆதியாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது. அங்கே குமாரனாகிய இயேசுவுக்கு ஆபத்தை அந்த ஆதியாகமம் மூலமாவே தீர்க்க தரிசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3:15 அங்க நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 3:15 சொல்லுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் என்ன பண்ணுவேன்? பகையை உண்டாக்குவேன். உலகம் படைத்த நாள் முதலே ஒருவர் பூமியில பிறக்க போகிறார், அவர் மரிக்க போகிறார், சிலுவையில் அறையப்பட போகிறார், பாவிகளுக்காக தன்னை ஒப்பு கொடுக்க போகிறார். ஸ்திரீ வித்துக்கும் உன் வித்துக்கும் என்னத்தை பண்ணுவேன்? பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை, பிசாசுடைய தலையை நசுக்குவார். நீ அவருடைய குதிகால் என்றால் என்ன? சிலுவையிலே அவரை ஆணிகளால் அடிக்கப்படுவீர். உன் குதிகாலை அவன் நசுக்குவான். ஆணிகளால் அடிக்கப்பட, முட்களால் சூட்டப்பட உன்னை ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். யாருடைய வித்து? ஸ்திரீயுடைய வித்து, ஆண்களுடைய வித்து இல்ல. இயேசு எந்த வித்துல பிறந்தாரு? ஸ்திரீயுடைய வித்து, கிறிஸ்துடைய வித்து தான். அந்த கர்ப்பப்பையில இருந்து தான் அவர் பிறந்தார். ஆண்களுடைய வித்துல அவர் பிறக்கவில்லை. ஏன்னா ஒரு பரிசுத்தமான தெய்வம். அல்லேலூயா. பகையை உண்டாக்குவேன் என்று ஆதியாகமத்தில் அங்க உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அங்கே ஆண்டவர் தீர்க்க தரிசனமான காரியத்தை அங்கே சொல்லி இருக்கிறார். அடுத்து 16 வருஷம் இப்படி சொல்லுது பாருங்க. அவன் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அப்போதே அவர் சொல்லிட்டார், அவர் பொய்காலை நீ விதிப்பாய். எவ்வளவு அழகாய் வேத வசனம் தெளிவாய் சொல்லி கொண்டு போகிறது பாருங்களேன். தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதுதான் சகரியா புத்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா இயேசுவை குறித்து எழுதி இருக்கிறது. 9 அதிகாரம் 9 நீங்க வாசிக்கும் பொழுது 9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே நீ மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே நீ கம்பீரி. இதோ ஒரு ராஜா உனக்காக சிலுவையிலே மரிக்க வருகிறார். ஒரு ராஜா உனக்காக ஒரு சாபத்தை சுமக்க வருகிறார். ஒரு ராஜா உனக்காக ஒரு சாபத்தை நீக்க வருகிறார். ஒரு ராஜா உனக்காக சுகவாழ்வு கொடுக்க வருகிறார். ஒரு ராஜா உனக்காக இந்த உலகத்திலிருந்து தீமையிலிருந்து உன்னை காக்கவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் ஒரு ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அவர் யாரு? அநீதி இல்ல, நீதியாய் செய்ய வந்தவர். நீதிதான் அவருக்கு முக்கியம். நீதியெல்லாம் செய்யணும், அது அவருக்கு முக்கியம். அநீதி இல்ல. அவர் முகத்துதி பண்ணுகிறவர் அல்ல, அவர் நீதியை செய்கிற தேவன். அவர் யாருன்னு? அவர் நீதி உள்ளவரும், நீதி உள்ளவரும், இரண்டாவது ரட்சிக்கிறவரும். அவர் என்னங்க? யாருங்க அவரு? தாழ்மை உள்ளவர். தாழ்மையா இருக்கிறார். தாழ்மையாய் சிலுவையிலே ஒரு ஆடு கொல்வதற்கு கொண்டு போகும்போது அவர் எப்படி இருந்தாரா?
தாழ்மையா வாய் திறக்காதவரா, பேசாதவரா, என் ஜனங்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக என்னை நீங்கள் எங்கு கொண்டு போய் என்னை தகன பலி கொடுத்தாலும் அதை குறித்து நான் பேச மாட்டேன். அப்படி எப்படி இருந்தாரு? தாழ்மையா இருந்தா, மனம் தாழ்மையா இருந்தா. அதுதான் அது அப்படி இருக்கட்டும். இதுக்கு இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன். மத்திய 11:29 சொல்றாரு. 29 சொல்றாரு. அவர் தாழ்மையும் நான் சாந்தமும் மனம் தாழ்மையாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு நம்ம கற்றுக்கொள்ளணுமா? கர்த்தரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? நிலைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு மனதின் ஆவி, அதான் ஒரு மனதின் ஆவி எங்கேயோ அங்க என்னது? ஒரு மன ஆவி எங்க இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது, கனம் இருக்கிறது. அல்லேலூயா. நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்னதான் வேதம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நான் சாந்தமும் மனம் தாழ்மா இருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? நிலைப்பாறுதல் கிடைக்கும். ஆனா அந்த 9 என்ன சொல்றாரு? சகரியா 9:9 என்ன சொல்றாரு? சீயோன் குமாரத்தியே, நீ மிகவும் என்ன பண்ண? ஆண்டவரை துதி, அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் சிலுவையில் மரித்து தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவை நோக்கு. இந்த உலக சத்தம் காதுல கேட்காதே. உனக்குள்ளே பிரிவினை வராது, உனக்குள்ளே பொறாமை வராது, உனக்குள்ளே கபடி இருக்காது. ஆண்டவரை தொழுது கொள்ளு. அவருக்கு பிரியமானதை செய்ய, அவருக்கு பிரியமானதை அவரை தொழுது கொள்ளு. வேத வசனம் தான் சொல்லுது. தொடர்ந்து வாசனை. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ராஜா அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். கடவுளை கட்டி கத்தரை மகிமைப்படுத்து. உன்னை சந்திப்பதற்காக அவர் குதிரை மேல வரல, யானை மேல வரல. எது மேலதான் வந்தாரா? கழுதை மேலும், கழுதை குட்டி குடும்ப தலைமை மீதும், அவனுக்கு பிறந்த எல்லார் மீதும் வருகிறார். அவரு கழுதை மட்டும் எடுத்தது, குட்டியை விடுறது இல்ல. குட்டியையும் அவர் நேசிக்கிறார். குட்டி மேலேயும் அவர் சவால் பண்ண விரும்புகிறார். குட்டிகளையும் சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த தரிசனம் எப்படி நிறைவேறுது பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஒரு சக்தி பிரியாணி பண்ணி வச்சிருக்கிறாங்க. உனக்கு பசிக்கு உள்ளது எத்தனை கரண்டி? 2 கரண்டியா 3 கரண்டியா? நான் 4 கரண்டி சாப்பிடுவேன், நீங்க 2 கரண்டி சாப்பிடுங்க, அவ்வளவுதான். அந்த சக்தி சோறு நமக்கு இல்லை. ஆனா ஒரு சக்தி 25 கிலோ செய்யப்படுகிறது. உனக்கு உள்ளதை என்ன பண்ண? எடுத்துக்கொண்டு சாப்பிடு, அவ்வளவுதான். அல்லேலூயா. சக்தி சோறு எனக்கு இருந்தா அது சாப்பிட முடியுமா? உண்ண முடியுமா? 2 கரண்டி தான் நமக்கு. அதுதான் நம்ம பசியை போக்கும். பெரிய பானையில அதிகமான சாப்பாடு ருசியா இருந்தாலும் எனக்கு உள்ளதுதான் என் பசியை தீர்க்கும். எனக்கு 2 கரண்டி அவ்வளவுதான். அப்புறம் நீ தங்கத்தையே உருக்கி கொடுத்தாலும் அதை நான் சாப்பிட முடியுமா? முடியாது. என் பசிக்கு 2 கரண்டி தான். என் வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இயேசுதான் எனக்கு வேண்டும். என் உயிருக்கு இயேசுதான் வேண்டும். இந்த பூமியில நான் வாழ்வதற்கு எனக்கு இயேசுதான் வேண்டும். அவரை நான் சொந்தமாக்கிக் கொள்ளுகிறேன். அவரை என் வெற்றிகராகிக் கொள்ளுகிறேன். அவரை என் மெய்ப்பராகிக் கொள்ளுகிறேன். அவரை என்னுடைய மனவாளனாய் நான் மாற்றிக் கொள்ளுகிறேன். அதுதான் நம்முடைய விருப்பம், அதுதான் நம்முடைய இயக்கம், அதுதான் நம்முடைய எண்ணம். பேதுரு
தேவனை மறுதலித்தான். எத்தனை தரம் மறுதலித்தான்? 3 தரம் மறுதலித்தான். பேதுருவை என்னை மறுதலிச்சுட்ட, என்னை யாராவது அவனை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்ட, அதனால இயேசுவை புறக்கணிச்சாரா கர்த்தர்? அவனுக்கு தான் என்ன கொடுத்தாரு? அவனுக்கு என்ன இடத்தை கொடுத்தாரு சொல்லுங்க? முதல் இடத்தை கொடுத்தாரு. இந்த கல்லினுடைய சபைய பேதுருவே, நீ சீமோனா இருக்கிறாய், பேதுருவை மாத்துறேன், கல்லாவை மாத்துறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மறுதலித்தாங்க. இயேசுவே எனக்கு யாரு தெரியாத, அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. ஒரு பொம்பளைக்கு முன்னாடி போய் இயேசுவை மறுதலித்தான். ஒரு ஆணுக்கு முன்னாடி அவரை மறுதலித்தான். ஒரு வாலிபனுக்கு முன்பாக இயேசுவை மறுதலித்தான். காட்டி கொடுத்தான் கூட சொல்லலாம். சத்தியமே அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல என்று சொன்னான். கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரு? முதல் இடத்தை கொடுத்தான். அவன் தேவனுடைய பாதத்தில் விழுந்து அழுதான். அவன் முதல் இடத்தை கொடுத்தான். பேதுருவே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அவனை ஆண்டவர் தள்ளிவிடவில்லை. ஆண்டவர் அவனை ஒதுக்கி விடவில்லை. அதான் ஆண்டவருடைய அன்பு. அதான் தேவனுடைய அன்பு. அதான் கர்த்தருடைய அன்பு. அந்த அன்பில் இருந்து நம்ம யாராலையும் பிரிக்க முடியாது. ஒருவேளை பிரிக்கணும்னா விசுவாசம் தான் பிரிக்க முடியும். ஆண்டவருடைய அன்பு யாரையும் பிரிக்காதுங்க, யாரையும் பிரித்து கொண்டு போகாது. அந்த அன்பானது பேதுருவை தேவன் தொலைக்கவில்லை. அவன் என்னை மறுதலித்தாலும் அவனிடத்தில் அநேக காரியங்கள் உண்டு. அதனால்தான் அவன் சொன்னான், இயேசு கிறிஸ்துவை நேராய் சிலுவையில் அடித்தீர்கள், என்ன பண்ணுங்க? தலகீழாக அடிங்கள், நான் தலைகீழாக மறிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தலைகீழாக சிலுவையில் விட்டு கொடுத்து மறித்தான். இதுதான் தேவனுடைய அன்பு. கர்த்தருடைய அன்பு பிரிக்க முடியாதது, அசைக்க முடியாதது, ஆற்ற முடியாதது, நெகிழ விடாதது என்று வேதம் சொல்லிக்கிட்டே போகுது. அடுத்த வசனம் சொல்லுங்க பாருங்க. அடுத்த வசனம் 10. எப்ராமின் ரதங்களையும் எருசலேம் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாம போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமி எல்லைகள் பரியந்தமும் அவர் தானே எனக்கு வேணும். அவர் குதிரைகளையும் ராணுவத்தையும் பிள்ளைகள் என்ன பண்ணுவாரா? முளைத்து போடுவார். இது இடைக்காடு ஏழை எளிய திட்டவர்கள், பரிதேசிகள், விதவிகள். விதவி மேல ஆண்டவர் அதிகமாய் கரிசனம் உள்ளவராக இருக்கிறார். 2 காசு போட்டு அந்த விதவி மேல ஆண்டவர் கரிசனம் உள்ளவராக இருந்தார். அதிகமாய் பெண்கள் மீது ரொம்ப கரிசனம் உள்ளவராக இருப்பார். எனக்கு அன்பாண்டிய பிள்ளைகளே, அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பது அவர் ஒருவரையும் பொறுப்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அதான் சிறுமந்தையை பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன். 11 வசனம். அடுத்தது 11. உனக்கு நான் செய்வது என்னவென்றால் சொல்றாரு, உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியில் அகப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் ஒரு உடன்படிக்கை ரத்தத்தினாலே சொல்றாரு. உன்னுடையவர்கள் என்றால் என்ன? உன்னுடையவர்களை, உன் உடன்படிக்கை உள்ளவர்களை நான் என்ன பண்ணுவேன்? ரத்தத்தினால விடுதலை. யார்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நமக்கு என்ன இருக்கிறது? விடுதலை இருக்கிறது. யா மனுஷனால விடுதலை இல்லை. மனுஷனால விடுதலை இல்லை. யாருடைய ரத்தத்தினால் விடுதலை? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விடுதலை என்று சொல்லி இந்த 11 வசனம் வெளியாகுது. உனக்கு நான் செய்வது என்னவென்றால்
சிறைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கை ரத்தத்தினாலே நீங்கள் தான் எங்க இருந்தோம்? தண்ணீர் இல்லாத குழியில கிடந்தோம், தாகத்தோடு கலந்தோம், வியாதியோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு. ஆனா ஆண்டவர் நம்மளை வந்து சத்தியத்தை சொல்லி கல்வி குளிப்பாட்டி அதை நிமிர பண்ணி ரத்தத்தினாலே விடுதலை கொடுக்க அவர் எப்படி இருக்காரு? வல்லவரா இருக்கிறார். உடன்படிக்கையின் தேவன் ரத்தத்தினாலே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரத்தத்தினால தான் இந்த பைபிள் என்ன இருக்குது? நமக்கு விடுதலை இருக்கு. வேற எதுலையும் விடுதலை இல்லை. ஆண்டோடைய ரத்தத்தினாலே தான் நமக்கு விடுதலை. அவர் காயங்களினால் தான் நமக்கு சுகம். அது உயிர் நிமித்தம் நமக்கு வாழ்வு. அல்லேலூயா. வேற எதினால நமக்கு விடுதலை இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அடுத்தது சங்கீதம் புத்தகம் ஏற்கனவே வாசித்தீங்க. சங்கீதம் 22 15 சொல்றாரு பாருங்களேன். 15 வாசிங்க. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் எப்படி இருந்தாரு? ஓட்டை போல அவர் காய்ந்தார். ஓடு எப்படி காய்ந்து கொண்டிருக்கிறதோ அதை போல அவர் என்ன பண்ண? சிலுவையில் அப்படியே காய்ந்தார். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒரு ஓடு எப்படி காய்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படி ஆண்டவர் காய்ந்தாராம். அல்லேலூயா. காய்ந்து கொண்டார். என் நாவு ஆண்டவர் தாகம் தாகம் என்று சொன்னால், ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? என்ன இடத்தை கொடுத்தாங்க? தண்ணீரை கொடுத்தாங்க. காடி சோப்பினால் கழுவப்பட்ட ஒரு காடியில் இருந்த தண்ணீரை இவர் கொடுத்தாங்க. அது அவர் குடிக்க என்ன இல்லை? எப்படி இருந்தது? மனம் இல்லை. வாழ்க்கை கசப்பு. இன்னைக்கும் நம்ம ஆண்டவருக்கு என்னதான் கொடுக்கிறோமா? கசப்பு தான் கொடுக்கிறோம். ஒரு நிலை இல்லை, ஒருமைப்பாடு இல்லை, ஒரு மனம் இல்லை, மன்னிக்கிற குணம் இல்லை, தவறுகளை சகிக்கிற மனம் இல்லை, குற்றங்களை சகிக்கிற மனம் இல்லை. இன்னும் ஆண்டவருக்கு நாம் என்னத்தை கொடுக்கிறோமா? கசப்பு காடி கொடுத்தார்கள். கசப்பு காடியோ என்ற ஒரு பாடல் உண்டு. இன்னைக்கு நம்ம அதை கொடுக்கிறோம். ஏன்னா சகிக்கிற மனம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையார் இராதபடி விசுவாசில் எங்கும் சுத்தி தெரிந்து என்ன பண்றான்? பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை வச்சுக்கிறவனாய் காணப்படுகிறான். ஆனாலும் அந்த சிறுமந்தை என்ன பண்ணாத? பயப்படாத, ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன். சிறுமந்தையை பயப்படாத. அதுக்காக தான் நான் சிலுவையில உனக்காக தான் நான் கல்வாரி சிலுவையை சுமந்தேன். திருக்கூட்டமை பயப்படாத, சிறுமந்தை பயப்படாத, ஆபிரகாமுடைய பிள்ளைகளை பயப்படாத இருங்கள். நான் உங்களுக்கு துணையாய் கேடகமா இருப்பேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்றது பாருங்க. என் வாய் என்னாச்சு? நாவோடு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரண துளியிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை மறைத்துக் கொண்டது. என் கைகளும் என் கால்களும் ஒரு வேலை பண்ணாங்க. ஆண்டவர் நம்ம குத்திக்கிட்டே இருக்கிறோமா? ஒருவேளை நாய் கூட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். சில நேரத்தில் அவருடைய சுத்திலும் சிறுமிலின் சுத்திலும் ஒருத்தன் என்ன பண்றான்? தலையை சுருங்குறான். நீ தேவனுடைய குமாரனாக இருந்தா சிலுவையிலிருந்து இறங்கி வா. நாய் கூட்டம், நீ உன்னைத்தானே ரட்சித்துக் கொள். சிலுவையிலிருந்து இறங்கி வா. எனக்கு ஒரு அற்புதம் பண்ணு என்றெல்லாம் இந்த போர் சேவர்கள் என்ன பண்றாங்க? அவரை தூஷிக்கிறார்கள். ஒருத்தர் சொல்றாங்க, போகும்போது தலையை சொல்லிக் கொண்டது இவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். இப்பயோ இவன் அனாதை எங்க தொங்கிக் கொண்டிருக்கிறான்? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான் என்று அவர்களை நாய் கூட்டங்கள் அவரை
உழைத்துக் கொண்டிருந்தது துரோகிகள். அவரிடத்திலே சாப்பிட்ட கூட்டம், அவரிடத்திலே நன்மைகளை பெற்ற கூட்டம் தான் அது. ஒரு ரூபாய்க்கு தேவனை, ஒரு வெள்ளி காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்த கூட்டம் தான் அது. எனக்கு அன்பான தேவன் மீது அன்பில்லை. கர்த்தர் தனக்காக எனக்காக தன் ஜீவனை கொண்டு போகிறார், எனக்காக தன்னையே அர்ப்பணிக்கப்படுகிறார். திருக்கூட்டமே பயப்படாதே. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் 20,000 ஆண்டுகள் முன்பாய் தாவீது மூலமா அங்கே அவருக்கு நடக்க போகிற காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, சூழ்ந்து இருக்கிறது. பிரதானவர்களின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. என் கைகளையும் என் கால்களை உருவ குத்தினார். என் கைகளிலும் ஆணிகள், என் கால்களிலும் ஆணிகள், என் இருதயத்தினால் ஈட்டியாலும் என்னை குத்தினார்கள். யாருக்காக? இயேசு கிறிஸ்துவை சொந்த ஜனமே காட்டி கொடுத்தார்கள். அந்நியர்கள் கிடையாது, சொந்த ஜனம். யூதர்கள் சொந்த ஜனம் தான் அவரை காட்டி கொடுத்தது. ஒரு ஒளி பணத்துக்காக. இன்றைக்கும் நாம் உங்களுக்கு கசப்பு காடிகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலே ஒருவன் ஆவி கிடையாது. நாம் சில நேரங்களிலே சாத்தானுக்கு இடத்தை கொடுத்து விடுகிறோம். அதனால் நாம் கஷ்டப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், நோயுள்ள நாம் கொண்டு போகப்படுகிறோம், சிதைக்கப்படுகிறோம் என்றுதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. கீழே சொல்லுது பாருங்க, 18 சொல்லுது பாருங்களேன். என் வஸ்திரத்தை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரை சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதையும் என் பலனை எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். ஆண்டவர் சிறுவலே குரல் கொடுக்கிறார். எனக்கு தீவிரித்துக் கொள்ளும், எனக்கு உதவி செய்யும், என் மன்றாட்டு ஜெபத்தை கேளும். உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து தன்னையே அர்ப்பணித்தாராம். சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தான். தன்னை என்ன பண்ணாராம்? ஒப்பு கொடுத்தார். அதுதான் மத்திய சுவிசேஷம் 21:4 சொல்லப்படுகிறது. 21:4 வாசிங்க. 21:4 இப்படி சொல்லுது, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதின் மேலும் கழுது குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்தி சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் நடந்தது. தீர்க்க தரிசனம் இல்லாத எது நடக்காதுங்க. தீர்க்க தரிசனம் இல்லாம இயேசு கிறிஸ்து பிறக்கவும் இல்லை, வளரவும் இல்லை, 30 வயசுல ஊழியருக்கு வரவும் இல்லை, 33 வயசுல சிலுவையில் ஒப்பு கொடுக்கவும் இல்லை, 3ஆம் நாள் உயிர்த்தெழுவும் இல்லை, மறுபடி சீசர்களை சந்திப்பதும் இல்லை, 2ஆம் வருகை வருகிறதும் இல்லை. தீர்க்க தரிசனம் இல்லாம இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பும் மரணமும் உயிர்த்தெழுதலும் இல்லை என்று பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுவார், சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளையும் தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உலகத்திலே ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தரை கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஆர்ப்பரித்தார்கள். அதான் நம்முடைய வேலை. கர்த்தரை ஆர்ப்பரிக்கணும், தேவனை துதிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதான் நமக்கு வேலை. வேற என்ன வேலை இருக்கிறது? 6 நாள் நம்ம நல்ல வேலை செய்யறோம், குடும்பத்தை காக்கிறோம், வெளியே போகிறோம். 7ஆவது நாளிலே
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம். அதுதான் அவர் விரும்புகிறார். தேவனுடைய நாமம் அல்லாமல் வேறு என்ன இருக்கிறது? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப சொல்றாரு, சிறுமந்தையே என்ன பண்ணு? அதை எடுங்க. லூக்கா 12:31, சாரி 32, 33, 34. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிற. கவலைப்படாதீங்க. ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இரண்டாம் வருகையின் ராஜ்யம். உங்களுக்கு ஆளுகையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆளுகை கொடுக்க போகிறார். அதனால நம்ம தேவனுடைய நாமத்தை கற்றுக் கொண்டிருக்கணும், பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அவனை தொழுது கொள்ளணும். தீமைகளை விட்டு நன்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு நாம் நீதிக்கு திரும்ப வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்பப்படுகிறார். அநீதியை விட்டு நாம் நீதிக்கு திரும்ப வேண்டும். அதுக்கு வேத வசனம் தான் நமக்கு சாட்சி. எந்த மனிதர்களும் நமக்கு சாட்சி கிடையாது. வேத வசனம் தான் நமக்கு சாட்சி. அதன் பிரகாரம் நாம் ஜீவிப்போம் போவோமானால் நிச்சயமா தேவன் நம்மோடு கூட அவர் இருப்பார். சொல்றார், சிறுமந்தையே பயப்படாதே. உங்களுக்கு பரமபிதா உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு? ராஜ்யத்தை கொடுக்க போறார். என்னங்க நமக்கு வேணும்? அதை விட என்ன நமக்கு வேணும்? கர்த்தர் அதை நமக்கு கொடுக்க போகிறார். அதை விட நமக்கு என்ன தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவர் என்ன பண்ணாராம்? சங்கீதம் ஏசாயா புத்தகம் 53 7வது வசனம் எவ்வளவு அழகாக சொல்லுது பாருங்களேன். அழகான ஒரு வார்த்தை சொல்லுதுங்க. அழகான ஒரு வார்த்தை 7 சொல்லுது பாருங்களேன். அவர் நொறுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆண்டவர் பிதாவுக்கு முன்பாக வாயை திறக்கவே இல்லையா? ஏன்னா திறந்தா தீமை வந்துட்டுனா, அநீதி வந்துட்டுனா என் பிள்ளைகளை நான் காக்க முடியாது, என் பிள்ளைகளை மீட்க முடியாது. அநீதி வந்துட்டுனா, ஆனா இன்றைக்கு அப்படி இருக்கிறார்களா? இல்லை. இன்னைக்கு ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தார். ஏன்னா வாயை திறந்த தப்பான ஏதாவது வார்த்தை வந்துருமோ, அப்ப என் ஜனங்களை நான் மீட்க முடியாதா? அவர் வாயை மூட நீதி நிறைவேறும்படி, சத்தியம் நிறைவேறும்படி, நீதி நிறைவேறும்படி, சத்தியம் நிறைவேறும்படி எப்படி இருந்தாரா? வாயை திறவா மாட்டார். அவர் உடன்படிக்கை நிறைவேற்றும்படி, அவர் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்புங்கிற மீட்பு நிறைவேறும்படி, அவர் ரத்தத்தினாலே விடுதலை நிறைவேறும்படி அவர் எப்படி இருந்தார்? வாயை திறவா இருந்தார். வாய் திறவுக்கு திறக்கல. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ரட்சிப்புக்குள்ள இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு சுதந்திரமா இருக்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நாமத்துல பிசாசை நம்ம கட்டுகிறோம். அவர் நாமத்தை ஜெபிக்கும் போது பிசாசு போகிறது, நோய் குணமாகிறது, மந்திர கட்டு அவிழ்க்கிறது, பில்லிசுமை கட்டு எரிந்து போகிறது. காரணம் என்ன? அப்ப அன்றைக்கு வாய் திறவாக இருந்ததுனாலதான் பலவீனங்கள் நீங்குகிறது, நோய் குணமாகிறது, கட்டிகள் மறைகிறது. அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் வாய் திறவாத போல இருந்தார். அதனால்தான் நீங்க ஜெயம், அதனால்தான் நீங்க வெற்றி, அதனால்தான் நீங்க நமக்கு சமாதானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அவருடைய நாமத்தை நாம் துணிச்சலாய் பேசப்படுகிறது, பிசாசை கடிந்து கொள்ள முடிகிறது. அவன் இயேசுவின் நாமத்திலே ஓடுகிறவனாய் அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஒரே ஒரு வசனம் மத்திய சுவிசேஷம் 20:28 இப்படி சொல்லுது பாருங்க. 20:28 நீங்கள் வாசித்தீங்கன்னா தெளிவா இருக்கு பாருங்க வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் 20:28 மேல வாடிங்க. உங்களுக்கு எவனாயினும் முதுமையாவன் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு எப்படி இருப்பான்? அமைதியா இருப்பான். அமைதியா இருப்பான் பாருங்களேன்.
கர்த்தரை நம்பி இருப்பான், அமைதியா இருக்கணும். பாருங்களேன், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அமைதியா இருக்கணும். இயேசு கிறிஸ்து விரும்புகிறத இது அமைதியாது. அப்படி மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். புறம்புற வல்லவர். அவர் ஊழியம் கொள்ளவில்லை. நானும் ஊழியம் பண்றேன், நானும் தோற்றம் பண்றேன், நானும் இல்லை. அவர் ஊழியம் செய்ய வந்தார். பாவத்தில் இருக்கிற ஜனங்களை, அநீதியில் இருக்கிற ஜனங்களை, நோயில் இருக்கிற ஜனங்களை, நொண்டிய முடவன குருடன செவிடன ஆண்டவர் குணமாக்க வந்தார். பைபிள் சொன்னது. ஊழியம் கொள்ளவல்ல, அவர் எதுக்கு வந்தார்? ஊழியம் செய்ய வந்தார். செய்யவும் அநேகரை, செவிடன குண்டன ஊமியன நோய் உண்டவர்களை, மறைத்தவர்களை, புறம்பாயிருந்தவர்களை, குற்றவாளிகளை மீட்கும் பொருளாக வந்தார். மீட்க வந்தார். பிரிக்கவல்ல, கெடுக்கவல்ல. அவர்களை மீட்க வந்தார். நம்மை மீட்டு புதுவாழ்வு கொடுத்து நம்மளை வாழ வைக்க வந்தார். நம்மளை பேச வைக்க வந்தார். நம்மளை சிரிக்க வைக்க வந்தார். நம்மளை ஓட வைக்க வந்தார். அநேகருக்கு மத்தியிலே இயேசுவின் பிள்ளையா இருக்கும்படி, நிலைத்திருக்கும்படி, நிலைத்திருந்து பூமியிலே வேறுபடி நம்மளை வேண்டார். நம்ம வேறு எப்படி இருக்கணும்? கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அப்ப அங்கே நம்ம அசைய மாட்டோம். நமக்குள்ளே வேறு இல்லாததுனால, கிறிஸ்துவின் வேர் நமக்குள்ளே இல்லாததுனால நாம் அழுப்புண்டு தெரிகிறவராக இருக்கிறோம். வேர் இருந்தா, அந்த வேறானது பூமியில நேரம் நட்டிருந்தா அவர்கள் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பார்கள். அந்த வேறு இல்லாததுனால அவர்கள் அங்கு இங்கும் அலைந்து தெரிகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதம். ஊழியம் கொல்லவல்ல, அவர் ஊழியம் செய்ய வந்த அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் எரிந்தோரிலிருந்து புறப்பட்டு போகையில் 9 பின் சென்றார்கள். அவர் ஏன் பின் சென்றாங்க? விடுவிக்க, ஜீவனை கொடுத்து பாவத்தில் சாப்பிட்டு மிக்க மக்களை மீட்கும்படி வந்தார், சுகம் கொடுக்க வந்தார், வாழ வைக்க வந்தார் என்பதுதான் வேதவாசம். திருமந்தையை பயப்படாது, உனக்கு ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்க போகுது. அதுதான் ஏசாயா சொல்றான். ஏசாயா வசனம் எப்படி இருக்கு? ஏசாயா வசனம் அதை சொல்லிட்டு நம்ம முடித்து தேவனை துதிக்கலாம். அங்கே ஒரு வசனம் சொல்லுது பாருங்களேன். 43 13 14 இப்படி சொல்லுது பாருங்களேன். 13 14 நாள் உண்டாகறதுக்கு முன்னே 41 13 14 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபின் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. மீட்பர் ராஜ்யத்தை கொடுக்க வந்திருக்கிறார், ஆளுகையை கொடுக்க வந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் என்று வேதம் தெளிவா சொல்லுது. அல்லேலூயா. அப்ப சிறு மந்தையை பயப்படாத, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க விட்டிருக்கிறாரே, பிரியமா இருக்கிறார், உண்மையிலே பிரியமா இருக்கிறார். அந்த பிரியத்துக்குள்ளே நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் எழுந்திருப்போமா?